நேரடியாக ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு சோரியாசிஸ் நோய் பரவுமா? வாய்ப்பு கிடையாது. ஆனால் அந்த நோயில் என்ன அறிகுறி இருக்கிறது, நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கல அப்படின்னால் எந்த விதமான தீவிர நிலை அடையும், நோயிலிருந்து ரிக்கவரி ஆகிறதுக்கு இந்த வாழ்வியல் கோட்பாடுகள் என்னென்ன, இதற்கான மருந்துகள் என்ன, இதற்கான உணவு பதார்த்தங்கள் என்ன, இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஆயுர்வேதம் நம்ம எப்படி பார்க்குறோம்னா, முதல்ல அது 6 வகையான சோரியாசிஸ் நோயை பார்க்கணும். வாதத்தால் ஏற்படுவது, பித்தத்தால் ஏற்படுவது, கபத்தால் ஏற்படுவது, இந்த 3 தோஷங்களுடைய சீற்றத்தால் ஏற்படுவது, அதுபோல இரத்தத்துடைய கழிவுகளுடைய தீவிரத்தன்மை அடைவதால் ஏற்படுவது. 6வது வகை அப்படிங்கிறது, இந்த சிலர் சொல்லுவாங்க சோரியாசிஸ் நோய், சார் எனக்கு முதல் முறை வந்தது, நான் ஒரு 15 நாள் தான் சார் மருந்து எடுத்தேன், காணாமல் போயிடுச்சு, திருப்பி 6 மாதம் கழிச்சு வந்தது, அப்போ 1 மாதம் எனக்கு குணமாக ஆச்சு. ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் வாதத்துடைய. அப்போ சோரியாசிஸ் நோய்க்கும் இதுதான் சொல்கிறேன், அது மரபணு சார்ந்த நோயாக இருந்தாலும் கூட இன்றைக்கு ஸ்ரீவர்மாவுடைய அடிப்படை கோட்பாடுகள்னு சொன்னீங்கன்னா ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவனேஷன். நாட்பட்ட நோய் என் உடம்புல நிறைய பக்க விளைவோடு இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நிறைய சிரமத்தை உருவாக்குது, எப்படி என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது நாம் நோய்களோட அறிகுறிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் இல்லை, நாம் ஆரோக்கியத்திற்கான தூதுவர்கள். உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழிகாட்டுறதும், உங்கள் உடம்பு ஆரோக்கியமான நிலையில் உங்கள் வாழ்க்கையோட குறிக்கோளை அடையிறதுக்கும், உங்களோட வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்குமான மருந்துகளும் அந்த மூலிகை காயகல்பங்களும் அதற்கான பயிற்சி முறைகளும் தான் ஸ்ரீவர்மாவோட சிறப்பாக இருக்குது. ஸ்ரீவர்மா அப்படின்னாங்களே ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவனேஷன். சரி, எனக்கு இந்த சந்தேகம் இருக்க மாதிரியே நிறைய ஆடியன்ஸ்க்குமே இந்த சந்தேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ ஒருத்தங்களுக்கு சொரியாசிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கள டச் பண்ணுறதுனாலையோ இல்லை அவங்க ட்ரெஸ்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையோ மற்றவங்களுக்குமே சொரியாசிஸ் பரவுமா? சொரியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு தொற்று நோயா சார்? பொதுவாக சொல்லணும்னா சோரியாசிஸ் ஒரு தொற்று நோய் கிடையாது. கிடையாதா சார்? நிச்சயமாக கிடையாது. ஆனால் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான உணவு பழக்கங்கள், வாழ்வியல் முறைகள், மன அழுத்தங்கள் ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டோருக்கு இந்த நோயை கொண்டு வர முடியும். ஏன்னா இன்றைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்முடைய மன அழுத்த நிலைகள், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தொற்றுக்கள், விபத்துக்கள் மற்றும் பாரம்பரியம், இந்த 5 காரணங்களால் தான் நமக்கு நோய்கள் ஏற்படுது. அப்போ பாரம்பரியமாக ஒரு தந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய் அவங்க பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ வர முடியும்னா நிச்சயமாக வர முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் எல்லாருமே ஒரே வகையான மனச்சூழல்லையும் ஒரே வகையான உணவு முறைகள்லையும் தானே இருக்கும். அப்போ ஒரு தாய் தந்தை முறையாக உணவு முறையில் ஒரு முறை, வாழ்வியல் முறை, அது கூட கொஞ்சம் யோகா, தியானம் செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னும்போது ஒருத்தருக்கு அந்த நோய் வருதுன்னா மற்றவர்களுக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் நம்ம எதையுமே பார்க்கறதில்ல. குடும்பத்தில் எல்லாருமே வாரத்துக்கு 5 முறை அசைவ உணவு சாப்பிட்றோம். உடல் கழிவு நீக்கத்துக்கான முயற்சி எதுவும் செய்கிறது இல்லை. எல்லாமே ரொம்ப அதிகமான மன அழுத்தத்தோடு நம்ம இருக்கோம் அப்படின்னும்போது நம்முடைய சக்திகள் குறைந்து போகும்போது தொற்றுக்களும் நோய்களும் குடும்பத்தில் எல்லாருக்குமே வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் நேரடியாக ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு சோரியாசிஸ் நோய் பரவுமா? வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒரே வகையான உணவு முறை, வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப நபர்களுக்கு நோய் தொற்றுதல், நோயுடைய அந்த தொற்றாக இல்லாமல் அவரவருடைய உடலுடைய கழிவாக அந்த நோய் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது நோய் சோரியாசிஸ் நோயை பொறுத்தளவில் அது தொற்று நோய் கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு நோய் இருக்கிறது, அது ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸாக இருக்கிறது, மற்றவங்களுக்கு தொற்றும் அப்படிங்கிற நோயாக இருந்தால் கூட அந்த இடத்துல நம்ம அவங்களிருந்து விலகி இருக்கிறதோ அதுக்கு பயப்படுறதோ அந்த நோய்க்கு தீர்வாக இருக்க முடியாது. ஒரு நோயை குணப்படுத்துறதுனா உற்றான் தீர்ப்பான் மருந்து, உழைசல்வானன் அப்பால் நாற்கூற்றே மருந்து. நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த நோய் எதனால் வந்திருக்கிறது, அந்த நோயில் என்ன அறிகுறி இருக்கிறது, நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கல அப்படின்னால் எந்த விதமான தீவிர நிலை அடையும், நோயிலிருந்து ரிக்கவரி ஆகிறதுக்கு இந்த வாழ்வியல் கோட்பாடுகள் என்னென்ன, இதற்கான மருந்துகள் என்ன, இதற்கான உணவு பதார்த்தங்கள் என்ன, இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும். அதே போல் உழைசல்வான், அந்த நோயாளிக்கு கூட இருந்து அவங்கள கவனிச்சிக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும். அவங்க இந்த நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு எந்த விதமான உதவிகள் பண்ணால் அந்த நோயிலிருந்து அவங்க ரிக்கவரி வர முடியும், அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஓட்டம் தான் இருக்கணும். அதை விட்டுட்டு
நாம் இவங்களுக்கு ஒரு நோய் வந்துடுச்சு, நம்ம தூரமாக இருக்கலாம் அப்படின்னால், உடம்பை பொறுத்தளவில் வேணால் அந்த நோயை விட்டு நீங்கள் தூரமாக இருக்கலாம். ஆனால் மனசளவில் நீங்களும் பாதிக்கப்படுவீங்க. அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களும் நிச்சயமாக பாதிப்பு இருக்கும். அதனால் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு இல்லை நண்பர்களுக்கு ஏதாவது நோய் வர்றதா இருந்துச்சுனால், அவங்களுக்கு அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் உதவியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உதவியாக இருக்கிறது தான் நம்ம மனுஷ வாழ்க்கையோட, நம்மளோட ஒரு உறவோட ஒரு அர்த்தமானதாக இருக்க முடியும். இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு நாம் எந்த விதமான உதவி பண்ண முடியும், எந்த விதமான சிகிச்சைகள் எடுத்துக்க முடியும், இது எல்லாமே நம்ம நிகழ்ச்சிகளில் சொல்லி கொடுக்குறோம். அந்த உடை சொல்வான் அல்லது அட்டெண்டர் அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு மன தைரியமும், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கறதுக்கும், ஒரு பிரார்த்தனையோட ஒரு நிலையில் இருக்கிறதுக்கும் மிக சிறப்பாக பயிற்சிகள் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது பண்ணுறதா இருந்துச்சுனால் நம்ம குடும்பத்தில் யாருக்காவது எந்த விதமான நோய்கள் வந்தால் கூட அந்த நோய்கள் குறையிறதுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நண்பர்களும் ஒரு காரணியாக ஒரு உதவியாக இருக்க முடியும். சார், இப்போ வந்து சொரியாசிஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் சொரியாசிஸ் இருக்குது. ஸோ என்னென்ன வகையான சொரியாசிஸ் இருக்குது சார்? சரி, நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கு வரக்கூடிய இடத்தை பொறுத்து, அமைப்பை பொறுத்து, வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகளை பொறுத்து நிறைய வகைகள் சொல்கிறாங்க. ஆனால் ஆயுர்வேதம் நம்ம எப்படி பார்க்குறோன்னா, முதல்ல அது 6 வகையான சோரியாசிஸ் நோயாக பார்க்குறோம். வாதத்தால் ஏற்படுவது, பித்தத்தால் ஏற்படுவது, கபத்தால் ஏற்படுவது, இந்த 3 தோஷங்களுடைய சீற்றத்தால் ஏற்படுவது, அதுபோல் இரத்தத்துடைய கழிவுகளுடைய தீவிரத்தன்மை அடைவதால் ஏற்படுவது, 6வது வகை அப்படிங்கிறது நமக்கு பரம்பரையாக ஏற்படக்கூடியது. ஸோ இந்த 6 வகையில் தான் நமக்கு சோரியாசிஸ் நோய் இருக்கிறது. நாங்கள் எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆயுர்வேதம் சொல்லி இருக்கக்கூடிய வழிமுறைகள் படி நாடி பார்க்கும்போது நோயாளி வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகள் படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது. அகெயின் நான் சொல்கிறேன், நோய்க்கான சிகிச்சை நம்ம மருத்துவமனையில் கிடையாது, நோயாளிக்கான சிகிச்சை மட்டும்தான் நம்ம கொடுக்கறது. அப்போது ஒரு சோரியாசிஸ் நோயோட ஒருத்தர் வரும்போது, இப்போ ஒரு வாதம் சார்ந்த சோரியாசிஸ் நோய் அப்படின்னா என்ன அறிகுறிகளை நம்ம பார்க்க முடியும்? ரொம்ப வேகமாக பரவக்கூடிய அறிகுறிகள், அதே போல் ரொம்ப சீக்கிரமாக மறையக்கூடிய அறிகுறிகள் வாதத்தில் இருக்கும். இந்த சிலர் சொல்லுவாங்க சோரியாசிஸ் நோய், சார் எனக்கு முதல் முறை வந்தது, நான் ஒரு 15 நாள் தான் சார் மருந்து எடுத்தேன், காணாமல் போயிடுச்சு, திருப்பி 6 மாதம் கழித்து வந்தது, அப்போ 1 மாதம் எனக்கு குணமாக ஆச்சு. ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் வந்து வாதத்துடைய ஒரு ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு சிம்டம். அந்த வாதத்தோடது வந்து விஷமம்னு சொல்லுவோம், மேலே போவும் கீழே வரும், மேலே போவும், பாம்பு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் வாதத்துடைய குணம். அப்போ என்ன ஆகும், வாதம் சார்ந்த சோரியாசிஸ் நோய் இருக்கவங்க அந்த நோய் சரியான சிகிச்சையில் அவங்க இருந்தாலும் கூட அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறது கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. நிறைய பேர் நம்ம மருத்துவமனைக்கு வரும்போது கூட நம்முடைய சார் நீங்கள் சொல்கிற வாழ்வியல் கோட்பாடுகள், உடற்பயிற்சிகள் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் சார், இருந்தாலும் ஒரு மாதத்தில் ஒரு 20 நாள் அது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல சார், திடீர்னு ஒரு பேட்ச் வருது, வந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்புல பாதி இடத்துல வந்துடுது, அப்புறம் திரும்பவும் குறையுது, இது எனக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது சார்னு சொல்லுவாங்க. காரணம் இது வாதத்துடைய ஒரு தன்மை. அதே போல் பித்தம் சார்ந்த சோரியாசிஸ் நோய் வரும்போது, பொதுவாக சோரியாசிஸ் நோயில் அரிப்புகளை நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் பித்தம் சார்ந்த சோரியாசிஸ் நோய் வரும்போது மிக கடுமையான அரிப்பு இருக்கிறத பார்க்க முடியும். குறிப்பாக காலையில் குளித்து முடித்து வந்த உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் சொரியறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். அதே போல் மாலை அலுவலகம் போயிட்டு வந்து நீங்கள் துணிகள்லாம் கழட்டி வச்சு குளிக்க போயிட்டு வந்தீங்கன்னா, இல்லை கழட்டி வச்சிங்கனாலே 15 நிமிஷம் கடுமையான அரிப்பு சொரிஞ்சி அந்த இடத்துல இருக்கக்கூடிய திசுக்கள்லாம் வெளியில் கொட்டி தோல் ஒரு சிவப்பு நிறமாக மாறக்கூடிய அளவுக்கு, ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு சொரிஞ்சிட்டு தான் அடுத்த வேலையை நம்ம பார்ப்போம். இது பித்தம் சார்ந்த சோரியாசிஸ் நோயில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சிம்டம். அதே போல் கபம் சார்ந்த சோரியாசிஸ் நோய் முற்றிலும் வேறுபட்டது. ஏன்னா வாதத்துலேயும் பித்தத்துலேயும் என்ன அரிப்புகள் இருந்தாலும், தோலில் செதில்கள் உதிர்வு இருந்தாலும் அந்த இடத்துல ஈரத்தன்மையை நம்ம பார்க்கவே முடியாது. ஆனால் கபம் சார்ந்த சோரியாசிஸ் வரும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சிறு சிறு கொப்புளங்களும், அந்த கொப்புளங்கள் உடைந்து அந்த இடத்துல சீழ் வரக்கூடிய நிலையும் இருக்கிறத பார்க்க முடியும். கபம் சார்ந்த சோரியாசிஸ் நோயில் உங்களுக்கு செதில்கள் அதிகமாக உதிருவதை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் தண்ணீர் வடிவதும் சீழ் வடிவதும் அதில் தொற்றுக்கள் ஏற்படுவதும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்க முடியும். ரத்தம் சார்ந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது, இரத்த கழிவுகளால் ஏற்படுகின்ற சோரியாசிஸ் நோய் அப்படிங்கிறது பெரும்பாலும் பித்தம் போலவே இருக்கும், கடுமையான அரிப்பு இருக்கும், சிவப்பு நிறமாக இருக்கும். ஆனால் ரத்தம் சார்ந்த சோரியாசிஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு துர்நாற்றம் அந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும். பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் குளிச்சுட்டு வந்தேன், இச் இருந்தது, இச் பண்ண பிறகு எனக்கு அந்த இடத்துல ஒரு பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து பேட் ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்குது அப்படிம்பாங்க. அது ரத்தம் சார்ந்த சோரியாசிஸில் இருக்கிறத பார்க்க முடியும். அடுத்த வகையான சோரியாசிஸ் வரும்போது அதில் பெரிய மாற்றம் இந்த 4 அறிகுறிகளுமே, வாதம், பித்தம், கபம், இந்த 3 அறிகுறிகளுமே சேர்ந்து வர்றது தான் 5வது வகையான சோரியாசிஸ் சொல்லுவோம். சில நேரங்கள், அதாவது வாத காலம், பித்த காலம், கப காலம்னு சொல்லுவோம். ஒரு நாளைக்கு காலை நேரங்களில் கபமும், மதிய நேரங்களில் பித்தமும், மாலை நேரங்களில் வாதமும் இருக்கக்கூடியது தான் ஒரு நாள். அப்போ கப காலம் ஏற்படும் போது அந்த இடத்துல வெடிப்புகள் ஏற்படுறதும், பித்த காலங்கள் ஏற்படும் போது அரிப்புகள் ஏற்படுறதும், வாத காலங்கள் இருக்கும்போது அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வாதம், பித்தம், கபத்தால் ஏற்படுவது. பரம்பரையாக ஏற்படக்கூடியது அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய குழந்தைகள்லேருந்து அவங்க அந்த நோயினால் கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பொடுகுன்னு ஒரு பிரச்சனை நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த பொடுகு சார்ந்த அந்த தலை சார்ந்த சோரியாசிஸ் நோய் இன்றைக்கு 7 வயது 8 வயது குழந்தைகள்லேருந்து ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்பாவுக்கு இருந்தது, தாத்தாக்கு இருந்தது, அத்தைக்கு இருந்தது, சித்திக்கு இருந்தது, நேரடியான மரபணு தொடர்பு இருக்கவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு 35 வயசில் தான் வந்தது. ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேயே ஆரம்பித்த மாதிரி இருக்குது. +2 படிக்கிறவரெலாம் பையனுக்கு ஒன்றுமே இல்லை சார், காலேஜ் போனால் அங்கே போன உடனே இது ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வரக்கூடியது பாரம்பரியமாக வரக்கூடியது. பாரம்பரியமாக வரக்கூடியதாக இருந்தாலும் அது வாதம், பித்தம், கபத்தை பொறுத்து, அவங்களுடைய வாழ்வியல் முறையை பொறுத்து, அவங்களுடைய உடலமைப்பை பொறுத்து அறிகுறிகள் வெளிவருவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பொறுத்து தான் அவங்களுக்கு என்ன சமணம், சோதனம், காயக்கல்பம் அல்லது ஒருங்கிணைந்த சிகிச்சை என்ன தேவை அப்படிங்கிற ஒரு முடிவும், அது கூட எவ்வளவு நாட்கள் ஆகும், நம்ம தினசரி வாழ்க்கையில் என்னென்ன முறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி கொடுக்கறது தான் நம்ம மருத்துவமனை சோரியாசிஸ் நோயை அல்ல, சோரியாசிஸ் நோய் ஆல் அவதிப்படுபவரை குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை திட்டமாக வச்சுருக்கோம். கண்டிப்பாக சார். நோயோட வகைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம். ஒரு நோயை குணப்படுத்துறதுன்னு சொல்கிறது வந்து முதல்ல வந்து அந்த நோய் பற்றிய புரிதல் நமக்கு தேவை. இதில் வாதத்தினால் வரக்கூடிய சோரியாசிஸாக இருக்கட்டும், அல்லது பித்தத்தினால் வரதா இருக்கட்டும், இல்லை கஃபத்தினால் வரதா இருக்கட்டும், இல்லை இந்த 3 சேர்ந்து வரதா இருந்தாலும், இரத்தத்தினால் வரக்கூடியதாக இருந்தாலும், பாரம்பரியமாக வரக்கூடிய நோயாக இருந்தாலும், இந்த நோய்க்கான அறிகுறிகள் வந்து மிக தெளிவாக நமக்கு காமிக்கும். ஆனால் இந்த நோய் வந்ததுனால உள்ள நச்சுக்கள் வந்து நம்ம உடம்பில் எந்த லேயரில் இருக்கிறது, அது அன்னமய கோஷத்தில் இருக்கிறதா, பிராணமய கோஷத்தில் இருக்கிறதா, மனோமய கோஷத்தில் இருக்கிறதா, இது வந்து ஒரு நாடி பரீட்சா பார்த்து, நாடியை சோதித்து, அவனோட வாழ்க்கை முறையை அனலைஸ் பண்ணி, அதற்கான மருந்துகள் கொடுக்கும்போது அந்த நிவாரணம் மிக விரைவாக இருக்கும். இதில் எந்த விதமான சோரியாசிஸாக இருந்தாலும், எவ்வளோ நாள்பட்டதாக இருந்தாலும், வெல்லஸ் குருஜியை நேரடியாக சந்தித்து ஒரு நாடி பரீட்சா பண்ணி, அந்த ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணி, மருந்துகள் எடுத்து வாழ்க்கை முறையில் மாற்றத்தை கொண்டு வரும்போது எல்லா விதமான சோரியாசிஸ்லேருந்தும் நிவாரணம் பெறுறதை நம்ம பார்க்க முடிகிறது. சோரியாசிஸ் அப்படிங்கிறது வந்து அது ஒவ்வொருத்தருடைய உடல்வாகு அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுதா, இல்லை அது மரபு ரீதியான ஒரு நோயா சார்? இப்போது மரபு ரீதியான நோயாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்வியல் முறையும் ஆரோக்கியத்தின் மேல் இருக்கக்கூடிய கவனத்தையும் நம்ம சரியாக வச்சுக்க முடியும்னா இந்த நோய் வரக்கூடிய வாய்ப்பை நாம் வெகுவாகவே குறைத்து கொள்ள முடியும். இப்போ சோரியாசிஸ் நோயின்னு இல்லை, சர்க்கரை நோயில் இதை வந்து ரொம்ப தெளிவாகவே நாங்கள் கிளினிக்கலாக பார்க்குறோம். அப்பாவுக்கு சுகர் இருக்குது, அம்மாவுக்கும் சுகர் இருக்குது சார், அப்போ சுகரை எப்படி நான் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரிவென்ஷன் கன்சல்டேஷனுக்காக நிறைய பேர் நம்ம மருத்துவமனைக்கு வருவாங்க. அப்போ அவங்களுக்கும் நாடி பார்த்து அப்பா எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க, அவங்களுடைய உடல்வாகு, மன அழுத்த விகிதங்களை நம்ம கணிச்சு, அதே போல் இவங்களுக்கு இந்த வயசில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து என்ன வாழ்வியல் முறை தேவை, குறிப்பாக ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகள், நம்ம சாப்பிட்ற உணவிலிருந்து, சுவாசிக்கின்ற காற்றிலிருந்து, குடிக்கின்ற தண்ணீரிலிருந்து, உடல் சுத்தியுடைய முக்கியத்துவம், நம்முடைய மனோசுத்தியுடைய முக்கியத்துவம், தியானத்தின் மூலம் ஆன்ம சுத்தியை நாம் எவ்வாறு பெற முடியும்னு சொல்லி கொடுத்து, இதை எல்லாத்தையும் முறையாக ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுக்கும்போது, அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது 20 வருடம் 30 வருடமாக எங்களோட பிரயாணம் பண்ணக்கூடிய எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய நோய்களுடைய தன்மை இன்று வரையிலும் அவங்க உடம்பில் வராமல் தடுக்க முடிகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
சார் எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் சார். என்ன அப்படின்னா, இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ அப்பாவுக்கு சுகர் இருக்குது, பையன் வந்து சின்ன வயசுலேயே வந்து இப்படி அப்பாவுக்கு சுகர் இருக்குது, என்னை வந்து நான் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கான வாழ்வியல் கோட்பாடுகள் சொல்லி அதிலிருந்து அவங்கள தடுக்கிறீங்க. தள்ளி போட முடியும், தடுக்க முடியுமாங்கிறது நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான் இல்லைங்களா? சில நேரங்களில் நம்ம வாழ்வியல் முறையை சரியாக பண்ணுவோம், சில நேரங்களில் உணவு முறையை சரியாக பண்ணுவோம், சில நேரங்களில் செய்ய முடியாது. ஆனால் வரக்கூடிய நோயை தள்ளி போடக்கூடியதோ, வரக்கூடிய நோய் தீவிரமான நோயாக மாறாமல் ஒரு ஆரம்ப நிலை நோயாக பார்த்து கொள்வதோ, சில நேரங்களில் அந்த மாதிரி வரக்கூடிய நோய்களை கூட ரிவர்ஸ் செய்யக்கூடிய பாசிபிலிட்டியோ இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ சோரியாசிஸ் நோய்க்கும் இதுதான் சொல்கிறேன். அது மரபணு சார்ந்த நோயாக இருந்தாலும் கூட இன்றைக்கு 80 வயதில் இருக்கக்கூடிய இன்றிலிருந்து 2ஆம் தலைமுறைன்னு வரும்போது அவங்களுக்கு நோய் புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்தது. அடுத்த தலைமுறை இன்றைக்கு 50 வயது அல்லது ஒரு 60 வயதில் இருக்கக்கூடிய தலைமுறையை நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு நோய் புரிதல் ஓரளவுக்கு நல்லா புரியுது. அப்போ இந்த தலைமுறை என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த தலைமுறை அதாவது அவங்களோட மகன் மகள் வரும்போது மருத்துவர்கிட்ட வரும்போதே அவங்க சொல்கிறாங்க, சார் எனக்கு இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது சார்ன்னு சொல்லி அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை ரொம்ப அழகாக எலாபரேட் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு அடுத்த தலைமுறை வருது. அப்போ அவங்க, சார் என்னோட கிராண்ட் ஃபாதருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது, என்னோடய ஃபாதருக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்தது, அப்போ நான் எப்படி சார் இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு வராங்க. இன்றைக்கு ஸ்ரீவர்மாவுடைய அடிப்படை கோட்பாடுகள்னு சொன்னிங்கன்னா ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுனேஷன் தான். நோய் தடுப்புக்கு நம்ம என்ன செய்யணும், நோய் வந்துருச்சு அதை குணமாக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நாட்பட்ட நோய் என் உடம்புல நிறைய பக்க விளைவோடு இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நிறைய சிரமத்தை உருவாக்குது, எப்படி என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு, இந்த நோயை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார், இருந்தாலும் எப்படி நான் ஹெல்த்தியாக என்ன மேனேஜ் பண்ண முடியும், இதை சொல்லி கொடுக்கறது தான் நம்முடைய கோட்பாடுகள், அடிப்படை கோட்பாடுகள். ஸ்ரீவர்மா அப்படின்னாங்களே ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுனேஷன். ஸோ அந்த வகையில் மரபணு ரீதியாக வந்திருக்கக்கூடிய அல்லது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சோரியாசிஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அதை தடுக்க, குணமாக்க, நாட்பட்ட நோயாக இருந்தால் அந்த நோயிலிருந்து சிரமத்தை மாற்றி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய கோட்பாடுகள், முறையான சிகிச்சை முறைகள். இப்போ இதெல்லாம் பாசிபிள் ஆகணும்னா 4 பேர் சார் சொன்னாங்க இல்லையா, ஒரு நோயாளி, நல்ல மருத்துவர், நல்ல செவிலியர், நல்ல மருந்துகள். இதில் மற்ற 3 விஷயத்தை நாங்கள் உறுதிப்படுத்திக்க முடியும். ஏன்னா நோயாளி இதிலிருந்து குணமாக வேண்டும்ங்கிற ஒரு வைராக்கியத்தை அவங்களால வைக்க முடியும்னா ரொம்ப அழகாக இதை மாற்றிட முடியும். கண்டிப்பாக சார். இப்போது நோயை தடுக்க முடியுமான்னு கேட்டீங்க. குருஜி சொன்னாங்க நோயை தள்ளி போட முடியும் அப்படின்னு. அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா நோயை தடுக்க முடியும், ஆனால் நாம் சொல்கிற விஷயத்தை கேட்டுட்டு அப்படி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. நம்ம ஒரு புத்தகத்தில் பரதநாட்டியமோ ஒரு நீச்சலையோ படிக்க முடியாது, நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே போல் ஸ்ரீவர்மாவோட வாழ்வியல் கோட்பாடுகள்னு சொல்கிறது முறையான உணவு, முறையான நீர், முறையான சுவாசம், உடல் தூய்மை, மன தூய்மை, ஆன்மீக தூய்மை, அபியாசம். இந்த அபியாசத்தில் தினச்சரியா, ருதுச்சரியா, இந்த 2 முக்கியமான தாத்பரியங்களும் அதில் இருக்கிறது. தினச்சரியான்னு சொல்கிறது ஒரு நாளை நம்ம எப்படி அமைச்சுக்கிறோம், ருதுச்சரியான்னு சொல்கிறது காலநிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்வியலில் என்ன மாற்றம் பண்ணணும். அதே போல் வருடத்திற்கு ஒரு முறை நம்ம உடம்புல சேகரமாக இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கான சிகிச்சை முறைகளும், உள்ள அவயங்களுக்கு சக்தியோட்டம் கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகளும், மூலிகை காயகல்பங்களும் எடுத்துக்கிறதா இருந்துச்சுனால் நிச்சயமாக எந்த விதமான நோய் நொடியும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்க முடியும். இது கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தொடர்ந்து பண்ணுறோமா? நாம் இந்தியாவை பொறுத்தளவில் நோய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டாக்டரை போய் பார்க்குறது தான் பழக்கமாக இருக்கிறது. ஆனால் நம்ம பாரம்பரியம் பார்க்குறதா இருந்துச்சுனால் நம்ம எல்லாருக்குமே ஒரு குரு இருப்பாங்க, அவங்களோட ஒரு வழிகாட்டுதல் இருக்கும். அப்போது நம்ம அந்த வெல்னஸ் குருஜின்னு சொல்கிறதே நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை முறைக்கான ஒரு உத்தரவாதம் தான் நம்ம கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த 7 விதமான வாழ்வியல் கோட்பாடுகளை நீங்கள் பின்பற்றதா இருந்துச்சுனால் நிச்சயமாக நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சிக்க முடியும். சில நேரங்களில் நம்ம இந்த வாழ்வியல் கோட்பாடுகளை பின்பற்ற முடியலை அப்படின்னால், ஏதாவது நோயோட அறிகுறிகள் இருக்கிறதா இருந்துச்சுனால், ஆரம்ப நிலையிலேயே ஸ்ரீவர்மா மருத்துவர்களை சந்திக்கிறதா இருந்துச்சுனால், நோயோட அறிகுறிகளுக்கு மட்டும் சிகிச்சை கொடுக்காம இந்த நோய்க்கான அடிப்படை காரணியை உடம்புல இருந்து நம்ம வெளியேற்றுறதா இருந்துச்சுனால் அந்த நோய் தீவிரமாகாமல் நம்ம தடுக்க முடியும். இல்லை, நான் ஆல்ரெடி எனக்கு நிறைய நோய்கள் இருக்கிறது,
நிறைய மருத்துவர்களை பார்த்துட்டேன், நிறைய மருந்துகள் சாப்பிட்டுட்டேன், என்னோட நோயை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிலையில் இருக்கிறதா இருந்தால் கூட நம்ம ஸ்ரீவர்மாவில் என்ன சொல்கிறோம்னால், நாங்கள் உங்களுக்கு நம்பிக்கையும் வழிகாட்டுதலையும் கொடுக்குறோம், அதுக்கான மருந்துகள் கொடுக்குறோம். 75% நம்மளோட ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை முறை, ஒரு 25% நீங்கள் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் சரியான நேரத்துக்கு மருந்து எடுத்துக்கிறீங்களா, உங்கள் உடம்புக்கு தகுந்தது மாதிரி உங்களோட உணவு பழக்கங்களை நீங்கள் அமைச்சுக்கிறீங்களா, தியானம் பண்ணுறீங்களா, நம்ம சொல்கிற மூச்சு பயிற்சிகளை பண்ணுறீங்களா, இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுறதா இருந்துச்சுனால் எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோயோட தீவிரத்தை குறைச்சி கொஞ்ச நாள் தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கும் போது அந்த நோயிலிருந்து முழுமையான நிவாரணம் கிடைக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. அப்போ நோய் இல்லாத வாழ்க்கை முறை அமைச்சிக்க முடியும், நோய் இருக்கிறதா இருந்தால் கூட அந்த நோயிலிருந்து குணம் பெற முடியும். கண்டிப்பாக சார். இந்தியாவை பொறுத்தவரையுமே வந்து நம்ம நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் போய் டாக்டரை பார்க்குறோம். இது ரொம்ப சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கூட. ஸோ எந்தெந்த நேரங்கள்லாம் வந்து நோய் இல்லை அப்படின்னாலுமே வந்து ஒரு டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சார், அக்கார்டிங் டு ஸ்ரீவர்மா. இப்போ பாருங்களேன், நம்ம வருஷம் போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக் பண்ணுறோம். நம்ம செக் பண்ணுறோம், பிளட் டெஸ்ட் பண்ணுறோம், இசிஜி பார்க்குறோம், எல்லாமே பார்த்துடுறோம். அது என்ன சொல்கிறது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறது. ஒரு 40 வயசில் போய் பார்க்குறோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறது. அடுத்த வருஷம் பார்க்குறோம், ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறது. அதுக்கு அடுத்த வருஷம் பார்க்கும்போது அது சொல்கிறது உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறது. அப்போது நம்ம ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கோட முடிச்சுக்கிறோம். இந்த ஆனுவல் டீடாக்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நாம இடத்துல இன்னும் இல்லை. நாம் என்ன பண்ணுறோம், ஒரு மனசுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கணும், ஒரு செலிப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னா ஹாலிடேஸ்க்கு நம்ம போய்ட்றோம். வருஷம் டூருக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம். இப்போ வருஷம் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம உடம்பை நம்ம உபயோகப்படுத்தி இருக்கிறோம். இந்த உடம்போட வளர்ச்சிதை மாற்றத்தினால பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது அந்த மிஷினுக்கு தெரிஞ்சு அது ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கணுமா, அப்படி இல்லை ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய ஸ்ரீவர்மாவோட சிகிச்சை முறைகள் பார்த்தா வருஷத்துக்கு ஒரு தடவை வெல்னஸ் குருஜியை சந்தித்து உங்களோட நாடி எப்படி இருக்கிறது, உங்களோட தோஷங்கள் எப்படி இருக்கிறது, இதை தெரிஞ்சுட்டு ஒரு 7 நாளைக்கு ஸ்நேகபானம்னு சொல்லக்கூடிய உடம்புக்கு உள் அவயங்களில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறதற்கான ஒரு மருத்துவ முறையும், அதற்கு அப்புறம் நம்ம உடம்புல இருக்கக்கூடியது வாதமா பித்தமா கஃபமா அதை சார்ந்து அந்த கழிவுகளை நீக்கிறதுக்கான இந்த சோதனை சிகிச்சை முறையும் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னால் நாம் 10 வருஷம் இல்லை 15 வருஷம் நாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் உங்களோட ஆனுவல் ஹெல்த் செக் முடிஞ்சிடுச்சா நீங்கள் அடுத்தது உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஸ்ரீவர்மாவுடைய ஆரோக்கியத்திற்கான சிகிச்சை முறைகள், நோய்களுக்கான சிகிச்சை முறைகள் கிடையாது. நாம் திரும்ப சொல்கிறது வந்து நாம் நோய்களோட அறிகுறிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் இல்லை, நாம் ஆரோக்கியத்திற்கான தூதுவர்கள். உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழிகாட்டுறதும், உங்கள் உடம்பு ஆரோக்கியமான நிலையில் உங்கள் வாழ்க்கையோட குறிக்கோள் அடையிறதுக்கும் உங்களோட வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்குமான மருந்துகளும் அந்த மூலிகை காயகல்பங்களும் அதற்கான பயிற்சி முறைகளும் தான் ஸ்ரீவர்மாவோட சிறப்பாக இருக்கிறது.